السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اشتكت النار إلى ربها فقالت: ربي إن بعضي بعضا أكل بعضي بعضا فأذن لها بنفسين، نفس في الشتاء ونفس في الصيف، فأشد ما تجدون من الحر وأشد ما تجدون في الزمهرير. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இப்பொழுது கடுமையான கோடை காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல தஆலா எதை படைத்தாலும் அதை வீணாக படைக்கவில்லை. அது உயிருள்ளவைகளாக இருந்தாலும் சரி, உயிரற்றவைகளாக இருந்தாலும் சரி, கண்ணால் பார்க்கப்படக்கூடியதாக, கண்ணால் பார்க்கப்படாததாக, அது சின்னதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல தஆலா எதையும் வீணாக படைக்கவில்லை. அந்த அடிப்படையில் இந்த கோடை வெயில் என்பது சூரியத்தினுடைய வெப்பம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஒன்று. ஒரு மூமின் எதை பார்த்தாலும் படிப்பினையோடு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை படிப்பினை உணர்வோடு பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ஜல்ல தஆலா அறிவுடையவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சிந்தித்து பார்ப்பார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ரச்சனா இதை எதையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அது
படிப்பனை இருக்கிறது. ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கான அந்த மேகமூட்டம், கரு மேகமூட்டம் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த மேகத்தை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அவர்களுடைய முகத்திலே ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அந்த பதற்றத்தின் விளைவாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியே போவதும் உள்ளே வருவதுமாக இப்படி இருந்தார்கள். இதை பார்த்த ஆயிஷா நாயகி அவர்கள், நாயகமே, மழை வரப்போகிறது என்பதை மக்கள் பார்த்தால் சந்தோஷப்படுவார்கள், ஆனால் நீங்களும் உங்களுடைய முகத்திலே ஒரு பதற்றம் தெரிகிறது, என்ன காரணம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்படித்தான் ஆது சமுதாயம் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் மேகம் மூட்டத்தை பார்த்து மலை என்று நினைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்களுக்கு வேதனையாக மாறி போனது. அப்படி மாறிவிடுமோ என்ற அச்சம் எனக்குள் ஏற்பட்டு விட்டது. அதனால் நான் அந்த சமூகத்திடமிருந்து ஒரு படிப்பனையாக இதை நான் பார்க்கிறேன். ஃபலம்மா ரஆ ஆலிலும் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம் காலு ஹாதா ஆலிலும் மும்திருனா. அந்த ஆது சமுதாயம் அந்த மேகமூட்டம் வருவதை பார்த்து இது எங்களுக்கான மழை என்பதாக சொன்னார்கள். பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம். மாறாக அது வேதனை உள்ள ஒரு காற்றாக மாறிவிட்டது. அப்படி ஆகிவிடுமோ என்ற பயம் எனக்குள் உண்டாகிவிட்டது. ஃபைதா மத்தரத்தி ஸமாஉ சுர்ரிய அன்ஹு. மழை எப்பொழுது பெய்ததோ அப்பொழுதுதான் அவர்களுடைய பதற்றம் நீங்கியது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதற்றம் நீங்கியது. அதனால்தான் இதிலிருந்து நாம் என்ன புரிய வேண்டும்? ஒரு மூமின் உடனே ஒரு மேகமூட்டம் ஏற்படுகிறது என்பதை வைத்து மாத்திரம் நாம் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. அதிலிருந்து என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக இந்த மூமின்களுக்கு இப்படி ஒரு படிப்பினை உணர்வோடு நாம் எதையும் பார்க்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லகத் நஸலத் அலைய லைலத ஆயத்துன். இரவு ஒரு ஆயத்தின் மீது இறங்கியுள்ளது. வயலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. அந்த ஆயத்தை ஓதி அதிலே சிந்தனை செய்யாத ஒருவருக்கு நாசம் உண்டாவதாக, கேடுதான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்ற ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலேயும் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். ஆக அதன் அடிப்படையில் இந்த வெயிலின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? எங்கு பார்த்தாலும் நாம் வெயிலுடைய தாக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் வெளியே சென்று வர முடியவில்லை. அப்படியான வெயிலுடைய தாக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நாம் படிப்பினை பெற வேண்டும், சில பாடங்களை பெற வேண்டும். முதலாவதாக இந்த வெயிலின் தாக்கத்தின் மூலமாக நாம் நரகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் சாதாரண ஒரு வெப்பம்தான்.
நரகத்தினுடைய அந்த வெப்பம் கடுமையானது. நரகத்தினுடைய உஷ்ணம் இதை விடவும் பயங்கரமானது. ஆக இந்த நேரத்தில் ஒவ்வொரு மூமின்களும் நரகம் இதைவிட கொடுமையானது, பயங்கரமானது என்பதை நாம் சிந்தித்து படிப்பனை வர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், இஸ்தக்கத்தின் நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் ரப்பி அக்கல பஅதி பஅதன். அல்லாஹ்விடத்திலே நரகம் முறையிடுகிறது, தச்சரா என்னில் சிலதை சாப்பிடுகிறது. அந்த நெருப்பினுடைய அந்த நரகத்தினுடைய உஷ்ணம் நரகத்துக்கு தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான உஷ்ணம் அல்லாஹ்விடத்திலே இப்படி முறையிடுகிறது, என்னில் பாதி சாப்பிடுகிறது. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபஅதின லஹா பினஃபஸைன், அதற்கு 2 மூச்சு விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். 2 மூச்சு விட்டுக்கொள். நஃபஸின் ஃபி ஷிதாஇ, குளிர் காலத்திலே ஒரு மூச்சையும், வனஃபஸின் ஃபி ஸைஃப், கோடை காலத்திலே ஒரு மூச்சையும் விட்டுக்கொள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுமதி கொடுத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபஅஷத்து மா தஜிதுன மினல் ஹர்ரி, இந்த கோடை காலத்திலே உஷ்ணத்திலிருந்து நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதனுடைய அந்த மூச்சு, நரகம் விடும் மூச்சினுடைய கடுமைதான், அதனுடைய கடுமைதான் அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஃபஅஷத்து மா தஜிதுன ஃபி ஸம்ஹரி, குளிர் காலத்தில் நீங்கள் கடுமையான குளிரை நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லவா, அதனுடைய கடுமைதான் இந்த நரகத்துடைய மூச்சிலிருந்து ஒரு பகுதி என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அவர் இந்த நேரத்திலே நரகத்தினுடைய உஷ்ணத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மதீனாவில் கடுமையான கோடை காலமாக இருந்தது. பேரித்தம்பலம் பழங்கள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருந்தது. அந்த நேரத்திலே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்திற்கான ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். கடுமையான வெப்பம், கடுமையான வெயில், அதுவும் அறுவடைக்கான நாள். அந்த காலகட்டத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் என்னும் போர்க்களத்திற்கு தயாராக சொன்னார்கள் சஹாபாக்களை. அப்படி கேட்ட மாத்திரம் இந்த போரை பற்றி அந்த நாளை பொருத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சாஅத்துல் உஸ்ரா என்று குறிப்பிடுவார். கஷ்டமான நாள், கஷ்டமான நேரம் என்று. சில ஹதீஸ்களில் எப்படி வருகிற அந்த நாளை குறித்து வரலாறுகளில் இப்படி பேசுவார்கள், ஜைசுல் உஸ்ரா, கஷ்டமான போர் படை, கஷ்டமான நேரம், கஷ்டமான போர் படை. இப்படி அறிவிப்பு செய்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் தயாராகவில்லை. முனாஃபிக்குகள் வெயிலை காரணம் காட்டி அங்கேயே தங்கிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் போருக்கு தயாராகி சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள், நீங்கள் இந்த உஷ்ணமான நேரத்திலும் நீங்கள் போருக்கு போகணுமா? எவ்வளவு கடுமையான தாக்கமாக இருக்கிறது, இந்த நேரத்திலே போய் நீங்கள் போர் செய்ய போகிறீர்களே என்று மக்களை தடுத்துக் கொண்டும் இருந்தார்கள். தபூக் யுத்தம் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சூழ்ச்சி தெரியாததை போன்று மன்னிப்பு கேட்க வந்தார்கள். இப்படி நம்மிலும் சிலர்கள் இருக்குவார்கள், தொழுவு போனா வாங்க போட்டா கடுமையான வெயிலா இருக்கு, இதுல போய் நம்ம எதுக்கு போய்கிட்டு வீட்டிலே தொழுதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோடை காலத்துல அல்லாஹ்வுடைய பாதை, அந்த சஹாபாக்கள் போனது வெட்ட வெளியிலே போர் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் பள்ளிவாசலிலே தான் தங்க போகிறோம். அதற்கு கூப்பிட்டாலும் கூட கடுமையான வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வேறு வேறு கோணத்திற்கு திருப்பி விடுகிறோமே தவிர அல்லாஹ்வுடைய பாதையிலே கூப்பிட்டால் அதற்கு நேரம் கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோம். ஆனால் சஹாபாக்கள்
அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போருக்கு போய் வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள். அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் வந்து சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்கி வைப்பான். ஃபரிஹல் முகல்லஃபூன பிமக்அதிஹிம் খিলাফ ரசூலில்லாஹி வகரிஹு அன் யுஜாஹிது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ப் குல் நாரு ஜஹன்னமு அஸத்து ஹர்ரா வகானு யஃகஹூன் லா யஃகஹூன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வசனத்திலே சொல்லி காட்டுவான். அதாவது நீங்கள் எல்லாம் போருக்கு சென்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு பின்வாங்கி அமர்ந்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டவர்கள், அதே போன்று தங்களுடைய உயிரை கொண்டும் பொருளை கொண்டும் ஜிஹாது செய்வதை வெறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வெறுத்தவர்கள் இப்படி சொன்னார்கள், லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ப், இந்த உஷ்ணமான நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படாதீர்கள். அல்லாஹ் சொன்னான், குல் நாரு ஜஹன்னம அஸத்து ஹர்ரா, நபியே அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், நரக நெருப்பு இதைவிட உஷ்ணமானது, இதைவிட கடுமையான உஷ்ணம் உடையது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த முனாஃபிக்குகளிடத்திலே சொல்ல சொன்னார். அவன் இந்த நேரத்திலே நரக நெருப்பை பார்த்து நாம் படிப்பனை பெற வேண்டும். இந்த கடுமையான உஷ்ணமான நேரத்தில் நரக நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது, அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை பார்த்து நாம் அதை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இரண்டாவதாக, இந்த வெயிலின் மூலமாக பெற வேண்டிய பாடங்களில் இரண்டாவது, இறை வணக்கத்தில் குறைவு ஏற்படுத்தி விடக்கூடாது. வெயிலை காரணம் காட்டி இறை வணக்கத்தில் குறைவு ஏற்படுத்தி விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான வெயிலுடைய நேரத்தில் தங்களுடைய மேலாடை அப்படி பொத்திக்கிட்டு அப்படி போறான். அப்படி மேல சட்டையை அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு இப்படி தலையை பொத்திக்கிட்டு இப்படி போறான். போறத பார்த்து இன்னொரு சஹாபி கேட்டாங்க, இந்த உஷ்ணமான நேரத்துல எங்க போறீங்க கலீஃபாவே அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், பஈருன் ஷரத மின் இப்லி ஸதகத்தி அத்லுபுஹு, சதகாவினுடைய ஒட்டகங்களிலிருந்து ஒரு ஒட்டகம் வழி தவறி சென்று விட்டது, அதை நான் தேடுவதற்காக வேண்டி செல்கிறேன். சதகாவினுடைய பொருள் தவறிவிட்டால் அல்லாஹ் என்னை நாளை மறுமையிலே பிடித்து விடுவான் என்பதற்காக வேண்டி நான் எப்படியும் அதை தேடி கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த வாசகத்திலே பல்வேறு படிப்பனைகள் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கை என்ற பெயரிலே சிலர்கள் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வெயிலிலும் சதகாவினுடைய ஒட்டகம் அதுவும் அதை தேடி செல்கிறார்கள். சதகாவுடைய ஒட்டகம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், எப்படியும் அது திரும்பி வந்துவிடும் என்று உட்கார்ந்து விடவில்லை, அதை தேடி சென்றார்கள். நம்முடைய பொருள் ஏதாவது காணாமல் போய்விட்டால் அல்லாஹ் பார்த்துக்கிறான் அப்படின்னு இருக்கிறது, அது முட்டாள்தனம். தேடணும், ஒரு முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க உமர் ரலியல்லாஹு அவருடைய பாடத்திலிருந்து நமக்கு சொல்லி தருகிறது இஸ்லாம். முயற்சி இல்லாம அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்று அமர்ந்து கொள்வதும் அது முட்டாள்தனம். தேடி தேடி அலைந்து அது கிடைக்காவிட்டால் நான் தேடிவிட்டேன், அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானே அப்படி சொல்வதும் அதுவும் ஒரு முட்டாள்தனம். தேட வேண்டும், தேடுகிற சமயத்தில் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், தேடி கிடைக்காத பட்சத்தில் பொறுமை காக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரும். நாமும் இப்பொழுது நாம் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். உதாரணத்துக்கு குர்பானி ஆடு வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறோம், அது ஓடிவிட்டது. நாம் அதை தேடுவதற்காக வேண்டி செல்வோம். நாம் எதற்காக வேண்டி செல்வோம்? குர்பானி நாள்ல கறி திங்க முடியாம போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல தேடுவோம். நாம நல்ல எண்ணத்துல தேடுவோமா? நான் ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன், எல்லோரும் அப்படி இருப்பது கிடையாது.
இருந்தாலும் இன்றைக்கு இஹ்லாஸுடைய தன்மை குறைந்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் சொல்கிறேன். இஹ்லாஸுடைய தன்மை அது வெகுவாக நம்மிடத்தில் குறைந்து விட்டது. நாம் தேடுவோம், இந்த வெயிலில் குர்பானி ஆடு சென்று விட்டாலும் அதை வெயிலை பார்க்காமல் கூட தேடி செல்வோம். ஏன் தேடி செல்கிறோம்? குர்பானி அந்த நாளில் கறி கிடைக்காமல் போய்விடுமோ, சாப்பிட முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் தேடுவோம். இஹ்லாஸாக அதை தேட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெயில் என்று பார்க்காமல் கூட சதகாவினுடைய பிராணி அது தப்பிவிடக் கூடாது, நாளை அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்லியாக வேண்டும் என்று வெயிலை கூட பார்க்காமல் அதை தேடி சென்றார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மூன்றாவதாக மஹ்ஷருடைய வெப்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வெயிலுடைய கொடுமையை பார்த்து நாம் மஹ்ஷருடைய வெப்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடுமையான வெப்பத்திலும் கூட நமக்குள்ள தேவையை நாம் தேடி செல்கிறோம். அதாவது ஏதாவது தேவை இருந்தா நம்ம வெயிலும் கூட பார்க்காம போறோமா இல்லையா? கடைக்கு போறதா இருந்தாலும் போறோம். ஏதாவது ஜவுளி எடுக்கணும்னு சொன்னா மளிகை ஜாமான் வாங்கணும்னா சூப்பர் மார்க்கெட்டு போறதாக இருந்தால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி நாம வெயிலும் கூட பார்க்காம போறோம். அந்த போகிற நேரத்துல சூப்பர் மார்க்கெட்ல அந்த ஏசியுடைய குழு காற்றுல நுழைந்த உடனே ஒரு மன சந்தோஷம் வரும். பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு ஜவுளி கடையிலையோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ மால்லையோ நுழைகிற பொழுது அந்த ஏசியுடைய காற்றை உள்வாங்குகிற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அந்த மாதிரி மஹ்ஷருடைய மைதானத்தில் எந்த ஒரு நிழலும் இருக்காது அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை தவிர. அந்த நிழலில் இடம்பெறக்கூடியவர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு 7 நபர்களுக்கு நாளை மறுமையிலே நிழல் கொடுப்பான். எப்படிப்பட்ட அந்த நாள் என்று சொன்னா, அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பான். அப்படிப்பட்ட 7 நபர்கள், முதலாவதாக இமாமுன் ஆதிலுன், நீதமான ஆட்சியாளர். இமாமுன் ஆதிலுன், நீதமான ஆட்சியாளர். இரண்டாவது வனஸஅ நஃப்ஸஹு ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னை அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே திளைத்துக் கொண்ட ஒரு வாலிபர். வஸாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே தன்னை திளைத்துக் கொண்ட ஒரு வாலிபர். வரஜுலுன் தக்கரல்லாஹ ஃபீ ஹலாஇ, தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து பார்த்து ஃபஃபாதத் ஐனாஹு, அவருடைய கண்ணை தண்ணீர் வடித்தவர். அடுத்தபடியாக ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலோடு தொடர்புள்ள ஒரு மனிதர், பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளம் தொடர்பு கொண்டுள்ள ஒரு மனிதர். அதாவது வெளியே போயிட்டா எப்ப பள்ளிவாசலுக்கு போவோம் அப்படிங்கிற சிந்தனையிலே இருப்பார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்படியே ஆப்போசிட், தலைகீழாக. பள்ளிவாசல்ல வந்து எப்படா வெளியே போவோம், அஜத் வேற 6 அறுத்துக்கிட்டே இருக்கிறார், 6 அறுத்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை தடவை தான் இந்த ஹதீஸை சொல்லுவாரு, இந்த சம்பவத்தை சொல்லுவாரு. அது அறுத்தாலும் அதன் மூலமாக நாம் எவ்வளவு படிப்பினை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க. நம்ம இந்த வெயில்ல வேற போட்டு வாட்டாங்களே, வெளியே விடுறதுக்கு எப்பெல்லாம் வெளியே போவோம் அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய அரசினை நாம் நிழல் பெற வேண்டும் என்று சொன்னால் வெளியே போனவுடன் எப்படா பள்ளிவாசலுக்கு வருவோம் என்ற சிந்தனையிலே இருக்கணும். அடுத்து சொல்வார்கள், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டிய நேசம் கொண்ட 2 மனிதர்கள். வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத்து மன்சபின் வ ஜமாலின் இலா நஃப்ஸிஹா قال இன்னி அகாஃபுல்லாஹ என்று சொன்ன ஒரு மனிதர். ஒரு அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண் தவறுக்காக வேண்டி அழைக்கிறாள்.
அந்த நேரத்தில் ஒரு வாலிபர் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்ன மனிதர், அவருக்காக வேண்டி அல்லாஹ் நாளையிலே நிழல் கொடுப்பான். ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒரு சதகாவை கொண்டு தான தர்மம் செய்தார். ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் வலது கரம் கொடுத்தது இடது கரம் அறியாத அளவுக்கு மறைத்து தான தர்மம் செய்தவர். எல்லாத்தையும் அவர் சொல்லி காட்டல. நான் இப்படி செஞ்சேன், பள்ளிவாசலுக்கு நான் நோம்பு பூஜைக்காக வேண்டி 1 லட்சம் கொடுத்தேன், பள்ளிவாசலுக்காக வேண்டி நான் 50,000 ரூபாய் கொடுத்தேன், இப்படின்னு சொல்லி காட்டாம அப்படியே கண்ணு தெரியாம அப்படியே ரகசியமாக தானம் தர்மம் செய்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நிழலிலே நிழல் கொடுப்பான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக இந்த நேரத்தில் நாம் இந்த வெயிலுடைய உஷ்ணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அதன் மூலமாக நரகத்தினுடைய வெப்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக அந்த இந்த வெயிலின் தாக்கத்தை காரணம் காட்டி நல் அமல்களிலிருந்து நாம் தூரமாகிவிடக்கூடாது. எவ்வளவு தொழுக வர்ற மாதிரி வந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீடுகள்ல தான் வெப்பம் அதிகமாக இருக்கு. பள்ளிவாசலுக்கு வந்தா ரொம்ப ராகத்தா இருக்கு. தொழுக வர்றவங்களுக்கு தெரியும். வீடுகள்ல நாம வெப்பத்துல அப்படியே அவிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு எல்லா பள்ளிகளிலும் அப்படித்தான். ஏசி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்க பள்ளிவாசலுக்கு போங்க, வீட்டில் உள்ள உஷ்ணத்தை அப்படியே உணர்வீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளிவாசல்களை அப்படி அமைத்து தந்திருக்கிறார். அதனால்தான் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு விளக்க முடியும். அதே போன்று இந்த உஷ்ணத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மாதிரி பிற உயிரினங்களும் அனுபவிக்கும். அதற்காக வேண்டி நாம் இரக்கம் காட்டுவது. மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய வீடுகளிலே ஏசியை மாட்டிருப்போம், நல்ல குருகுருன்னு இருப்போம், கஷ்டப்படுவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. ஒரு கிணற்றை பார்க்கிறார். அந்த கிணற்றுக்கு உள்ளே இறங்கி தண்ணீரை குடித்து விட்டு தாகம் தீர்ந்து கொள்கிறார். மேல வந்து பார்த்தவுடனே ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு அது தாகமாக நிற்கிறது. அவர் உடனே அந்த நாயை பார்த்துட்டு நமக்கு ஏற்பட்டது மாதிரி இந்த பிராணிக்கும் ஏற்பட்டிருக்கிறது போல அப்படின்னு நினைச்சு திரும்ப தான் அறிந்திருந்த அந்த சூவை கலட்டி உள்ள தண்ணீரை எடுத்து வந்து அந்த நாய்க்கு புகட்டுவார். அந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை நன்றி பாராட்டி அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள், இப்படி அதாவது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உதவி செய்தாலும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பானா? இதற்கும் நன்மை இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபீ குல்லி கபதின் ரத்பத்தின் அஜ்ருன், உயிருள்ள ஒவ்வொரு பிராணிக்கு நாம் எதையும் செய்தாலும் அதற்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த வெயிலுடைய காலம் நாம் சொல்வது என்னவென்றால், பல இடங்களிலே அதாவது நீர்மோர் பந்தல் அமைத்திருப்பார்கள், தண்ணீர் பந்தல் என்று அமைத்திருப்பார்கள். நமது பள்ளிவாசலுக்கு வெளியே ஏதாவது வைத்து நீர் போன்ற ஜும்மா நாளிலே வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து ஏதாவது ரஸ்னாவை கலக்கியோ ஜூஸ் கலக்கி கொண்டு வந்தோ அல்லது நீர்மோர் கலக்கி கொண்டு வந்தோ இப்படி ஜும்மா தொழுது வருவதற்கு விநியோகம் செய்தால் பல நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வெயிலின் மூலமாக இருக்கக்கூடிய பாடங்களை நாம் படிப்பனை பெற்று அதன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.